ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுலிஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம க்ரீன் டீ குடிச்சிருக்கோம். க்ரீன் டீ விட பல மடங்கு பெனிஃபிட் உள்ளது சங்குப்பூ டீயும் செம்பருத்தி பூ டீயும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, ஹேருக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டீ தான் இது. காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அன்னைக்கு பூரா பயங்கர சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பீங்க. இது எப்படி செய்யலாங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இது மீஷோவில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கப்பு, எந்த அளவுக்கு கப்பில் நம்ம குடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கப்பு ஃபுல்லாமே தண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 10 பூ போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சங்குப்பூ டீ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஹனி ஊற்றிக்கலாம். நான் குடிச்சு பார்த்தேங்க, உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கசப்பு புளிப்பு எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து சங்குப்பூவோட பெனிஃபிட் என்னங்கிறது கூகுளில் இன்ஸ்டாலெல்லாம் அடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லது தான் சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள். நம்ம டீ காஃபியெல்லாம் மேக்ஸிமம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து செம்பருத்தி பூ டீ குடிச்சு பார்க்கலாம். இது வந்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டேன், ஏன்னா பூ வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால நான் இது வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்து பார்த்தா அவரும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். லைட்டாக இது மட்டும் இந்த